கெடாகரி. மயிர்கள் கருகும் வாசம். தலைமயிர் தீப்பிடித்துக் கொண்டதோ? தலையில் போட்டிருக்கும் கைக்குட்டையும் கருகி சாம்பலாகியிருக்கும். வேகாத வெயில் தலையை வேக வைத்து விட்டதோ? கெடாக்கரிக்கான அலைச்சல். கெடா தலை கருகுவது போல் வாசனை மூக்கை துளைத்தது அவனுக்கு. அடிச்சாச்சா அடிக்கணுமா? என்ன, கட்டிங் அடிச்சாச்சா அடிக்கணுமா? சுந்தரனை உலுக்கிவிட்டது அக்கேள்வி. சாதாரண விஷயம்தான், ஆனால் கேள்வியாக கேட்கப்படும்போது புதிதாகிவிட்டது. அவன் உடம்பை உலுக்கிவிட்டது அக்கேள்வி. புரட்டாசி மாதம் சுந்தரனை உலுக்கிவிட்டது. ஒரு மாதமாய் அசைவ உணவு உண்ணவில்லை. வீட்டில் வாரத்திற்கு 2-3 முறையாவது அசைவ உணவு இருக்கும். அதுவும் நண்டு மீன் வாங்கி வந்து விட்டால் நல்ல புளி போட்டு 2 தினங்களுக்கு இருக்கும். பிறகு மட்டன் சிக்கன் ஒரு நாள் இருக்கும். இப்படி சாப்பிட்டு பழகிய வழக்கமான மாதங்களில் புரட்டாசி மாதம் என்பது எதுவுமே சாப்பிட முடியாமல் செய்துவிட்டது. முன்பெல்லாம் புரட்டாசி மாதங்களில் கட்டுப்பாடு காரணமாக வெளியே சாப்பிட்டுக்கோ என்று மனைவி சொல்லிக் கொள்வாள். அப்படித்தான் அவனும் வெளியே சென்று எதையாவது சாப்பிட்டு திருப்திப்படுத்திக் கொள்வான். ஆனால் ஒரு முறை காடை என்று சாப்பிட்டு போக அது வயிற்றை கழுவிவிட்டது. 2 நாட்கள் மருத்துவமனையில் இருக்க வேண்டியதாகிவிட்டது. அதனால் அசைவ உணவை வெளியில் சாப்பிடுவதை அவன் தவிர்த்திருந்தான். பிரியப்பட்டது ஏடாகூடமாக ஏதாவது ஆகிவிடக்கூடாது என்று அவனுக்கு பயம். அவனுடைய பயத்தில் செலவு என்பது மிக முக்கியம். கொஞ்சம் சிக்கனம்காரன்தான். ஆனால் இது எல்லாம் வேண்டாம். அவனும் தன் விருப்பத்தை மனைவியுடன் சேர்ந்து பயந்து எதிர்கொண்டிருந்தான். புரட்டாசி மாதம் முடிகிற போதுதான் அந்த விபத்து நடந்தது. 2 வீதி தள்ளி இருக்கும் அவன் சித்தப்பா ஒருவர் இறந்துவிட்டார். அவர் இறந்த நேரம் சரியில்லை, அடைப்பு என்று சொல்லிவிட்டார்கள். அடைப்பு 3 மாதத்திற்கு இருக்குமாம். அதற்கு பின்னால் தான் சாமி கும்பிட்டு விட்டு அசைவ உணவுக்கு போக வேண்டும் என்றார்கள். வேறு வழி இல்லை, இன்னும் 3 மாதத்திற்கு காத்திருக்க வேண்டுமா என்றிருந்தது. ஆனாலும் நல்ல அசைவ உணவு கிடைத்திருந்தால், நல்ல ஹோட்டலாக இருந்தால் சாப்பிட்டு விடலாம் என்றுதான் அவனுடைய தீர்மானம். மனைவியும் ஒத்து வந்தாள், அதுவும் சரி என்றாள். அப்படித்தான் அந்த தீர்மானத்தை மனதை கொண்டு வந்து பார்த்து கொண்டே இருந்தான். நல்ல ஹோட்டல் எதுவுமே அமையவில்லை. இருப்பவை அதிக செலவு வைக்கக்கூடியவை. அப்போதுதான் பேக்கரி மோகன்குமார் மதுரைக்கு போகலாம் என்று அழைத்தார். ஒரு பேருந்து ஏற்பாடு செய்திருந்தார். 1000 ஒரு ஆளுக்கு என்றார். எதற்கு என்றேன். கோயிலுக்கு போகும் செலவு என்றார். மதுரை என்றால் எனக்கு ஞாபகம் வருபவர் மீனாட்சி தான். பலமுறை போயாச்சு, இப்போது தேவையில்லை என்றேன். அது இல்லை, பாண்டி கோயில் போகலாம். பாண்டி கோயிலா? அது என்ன புதுசாக இருக்கு? பாண்டி முனீஸ்வரன் சக்தி வாய்ந்தவர். ஏக கூட்டம் வரும். தினசரி 100-200 கிடா வெட்டுவாங்க. யார் வேணா போய் சாப்பிட்டுக்கலாம். அசைவ உணவு, நல்ல விருந்து, சாமி கும்பிடலாம். நான் அவர் கூட ஒத்துக்கொள்ளவில்லை. பலமுறை மதுரைக்கு சென்றிருந்தாலும் கூட பாண்டி கோயிலை பற்றி அவன் கேள்விப்படவில்லை. ஆனால் அவருடைய தெருவில் உள்ளவர்களுடன் சென்றுவிட்டு வந்து முனீஸ்வரன் தரிசனம் அபாயம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அவருடைய பிரசங்கத்தை தவிர்க்க முடியாது. அவருடைய பேக்கரியில் ரசாயன பொருட்கள் கலக்காமல் இனிப்புகள் செய்வார். அதை வாங்குவதற்காக அவ்வப்போது அவன் அங்கு சென்று வந்தான். அதனால் மோகன்குமார் பிரசங்கத்தை எந்த வகையிலும் தவிர்க்க முடியாது. 1 மாதம் கழித்திருக்கும். அப்போதுதான் புரட்டாசி முடிந்திருந்தது. அப்புறம் சித்தப்பா மரணமும் மதுரைக்கு போகும் வேறு வேலை அமைந்துவிட்டது. சனிக்கிழமை அந்த வேலை பாண்டி கோயில் போவதற்காக ஞாயிற்றுக்கிழமையும் ஒத்துக்க விட்டாள். 100-200 கிடா வெட்டுகள் இடத்தில் வெட்டுப்பட ஒரு கை அசைவச்சோறு கிடைக்காமல் போகுமா என்பதுதான் அவனுடைய எண்ணம். ஆனால் பல சமயங்களில் அது மாதிரி நடந்திருக்கிறது. சின்ன தாராபுரத்தில் கண்மணி வீட்டு விசேஷத்திற்கு போயிருந்தான். அமராவதி ஆற்றின் ஓரத்தில் இருக்கும் கோயிலில் வைத்து அவளின் பையனுக்கு மொட்டை அடித்தார்கள், காது குத்தினார்கள். பக்கம் இருந்தவர்கள் கிடா வெட்டி பொங்கல் வைத்து விருந்து போட்டார்கள். கண்மணி அசைவ விருந்து இல்லை என்றாள். சரி, இவ்வளவு பேர் அசைவ உணவு சமைக்கிறார்கள், யாராவது கூப்பிட மாட்டார்களா? அல்லது எந்த பந்தியிலாவது போய் உட்கார்ந்து கொண்டால் யார் என்ன என்று கேட்கவா போகிறார்கள் என்று நினைத்தான். ஆனால் அதெல்லாம் நடக்கவில்லை. யாரும் கூப்பிடவில்லை. அவனும் எந்த பந்தியில் போய் உட்காரவில்லை.
அதுவே மனதில் வந்து தொண்டைக்குழிக்குள் நின்று கொண்டிருந்தது. பாண்டி கோயிலுக்கு போக மாட்டுத்தாவணியிலிருந்து இலவச பேருந்துகளை கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கிறது என்றார் மோகன்குமார். அல்லது ஆட்டோவுக்கு 20 ரூபாய் போதும், ஷேர் ஆட்டோவில் போய்விடலாம் என்று சொல்லியிருந்தார். அவன் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு போனபோது அங்கிருந்த ஆட்டோ டிரைவர்கள் அவனை தரையிலிருந்து கிடக்கும் எச்சில் இலையை பார்ப்பது போல பார்த்தார்கள். அப்படியெல்லாம் ஆட்டோ போகாது, அங்கெல்லாம் பஸ் போகாது என்றார்கள். பஸ் எங்கிருந்து போகும் என்று கேட்டபோது வெகு தூரத்தை காட்டினார்கள். அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. 2-3 பூக்கள் விற்கும் பூக்காரியிடம் கேட்டான். அவர்கள் அருப்புக்கோட்டை பஸ் போகும் என்றார்கள். அது பேருந்து நிலையத்தின் ஒரு பகுதியில் இருந்தது. அந்த இடத்தை தேடி போனான். புறப்பட்டு கொண்டிருந்த ஒரு பேருந்து அவன் கவனத்திற்கு வந்தது. அங்கிருந்த காக்கிச் சட்டைக்காரரிடம் போய் பாண்டி கோயில் போக வேண்டும் என்றான். இந்த வண்டி போகும் என்றார் அவர். ஆனால் வண்டியில் போகும் இடம், நிறுத்தும் இடம் என்ற இடங்களில் பாண்டி கோயில் இல்லை. ஆனால் அவர் காக்கிச் சட்டை போட்டவர் அதிகாரப்பூர்வமாகத்தான் சொல்கிறார் என்பதை யூகித்து கொண்டு அவனும் ஏறி உட்கார்ந்திருந்தான். அந்த நிறுத்தத்தில் இறங்கிய போது கோவிலுக்கு போய் சேர முடியுமா என்ற வகையில் கூட்டம் அபரீதமாக இருந்தது. அந்த இடத்திற்கு முன்பே 1 கிலோமீட்டர் பேருந்துகள், வாகனங்கள் அணிவகுத்து சாலையின் இரு பக்கத்திலும் நின்றன. பெரிய கோயிலாகத்தான் இருக்கும், பெரிய விசேஷமாகத்தான் இருக்கும் என்பதை உறுதி செய்து கொண்டான். அவன் நுழைந்த அந்த மண்டபத்தில் அப்போது ஒரு பெரிய விருந்து நடந்து கொண்டிருந்தது. விருந்து சாப்பிட்டு கொண்டிருந்தவர்கள் பக்கம் போனபோது இலைகளில் 4 விதமாக அசைவ உணவுகளும் தென்பட்டன. நல்ல விருந்துதான் என நினைத்தான். ஆனால் யார் போடுறாங்க, என்ன போடுறாங்க என்று தெரியவில்லை. வலது பக்கத்தில் ஒரு மேசையில் உட்கார்ந்து இருந்தவர் பெரிய நோட்டில் எதையோ எழுதி கொண்டிருந்தார். பணத்தை வாங்கி போட்டு கொண்டிருந்தார். அது அன்பளிப்பாக இருக்கும் என்று நினைத்தான். அப்படித்தான் மெல்ல தலை நீட்டி பார்த்தபோது அந்த நோட்டில் 501, 1000, 1051 என்று நன்கொடை இருந்தன. 100, 200 என்று எந்த நன்கொடையும் இல்லை. ஏதோ விசேஷம் என்று மனதில் கொண்டான். கோயிலுக்கு போனால் நிச்சயம் ஏதாவது வழி கிடக்கும். சாப்பிடத்தான் ஏதாவது அசைவ வழி கிடைக்கும். கோயில் இங்கே இருக்கிறது என்று ஒரு கிழவியிடம் கேட்டான். அந்த கிழவி வாயில் இருந்த பற்களை எல்லாம் இழந்து வெறும் சொற்களை மட்டும் காற்றாய் தருபவளாக இருந்தாள். அவள் கையை நீட்டி அடுத்த வீதியில் இருக்கிறது என்றாள். பேருந்து நிறுத்தத்தில் இருந்து வெளியே இங்கே வருவதற்கு சிரமப்பட வேண்டியது அதிகம். இன்னொரு தெருவை கடந்து போக வேண்டுமா என்பதில் அயற்சி வந்துவிட்டது. வெளியே வந்து குறுக்காக தென்படும் ஒரு மண்டபத்தை பார்த்தான். அங்கு விறகு கட்டைகள் எரிந்து கொண்டிருந்தன. தீயில் காய்ந்து கொண்டிருந்த பாத்திரங்கள், சமைக்க தயாராகி இருந்த அசைவ உணவு வகைகள் என்றெல்லாம் அவன் கண்ணில் பட்டன. சாக்கு முதல் பிளாஸ்டிக் தட்டின் வரை தரையில் கிடக்க அவற்றில் உட்கார்ந்து அரட்டை அடித்து கொண்டும் நிழல் தேடியும் பலர் இருந்தார்கள். சட்டென கடந்து போன போது அந்த பாண்டி கோயில் குறுக்காக வந்துவிட்டது. அவனுக்கு அதிர்ஷ்டமாகத்தான் தோன்றியது. வெளியில் அலைந்து திரிய வேண்டியதில்லை. அவனுக்கு முன் இருந்த கூட்டம் எங்கு போகிறது என்று தெரியவில்லை. எல்லோர் கைகளிலும் தட்டுகள், தட்டுகளில் பெரிய பெரிய மாலைகள். அந்த மாலைகள் விற்கும் பூக்கடைகள் ஏராளமாக கண்ணில் பட்டன. வழக்கமான தேர் திருவிழாவுக்காக இருக்கும் கடைகள் எங்கோ இருந்தன. அந்த கூட்டம் எங்கோ சென்று முடிகிறது என்று பார்ப்பதற்காக அவன் புழுதி பறக்கும் அந்த பாதையில் நடந்து கொண்டே இருந்தான். கும்பல் போய் சேரும் இடத்தில் ஒரு முறையான வரிசை வந்துவிட்டது. அந்த வரிசை பாம்பு போல் பலவிதங்களில் வளைந்து போனது. எங்கேயாவது போய் கூட்டிச் செல்லும். இறுதியில் உள்ள கர்ப்பகிரகம்தான் பாண்டி முனீஸ்வரன் ஸ்தலமாக இருக்கக்கூடும் என்று நினைத்தான். ஆனால் போகிறவர்கள் செருப்புகளை தாறுமாறாக விட்டு போயிருக்கிறார்கள். இந்த செருப்புகளை வந்து மறுபடியும் தேர்வு செய்ய முடியுமா? கொஞ்ச தூரத்தில் அவனை தடுத்து நிறுத்திய வயதானவர், உனக்கெல்லாம் அறிவு இருக்கா என்று கேட்டார். அவன் புரிந்து கொண்டான். செருப்பை போட்டு அவன் கோயிலுக்கு வந்து விட்டதை பார்த்தவர் சத்தம் போடுகிறார் என்று தெரிந்தது. வேறு வழியில்லாமல் பின்னோக்கி வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போன செருப்பை பாதுகாக்க வேண்டும். 699 ரூபாய் செருப்பு. அதை பாதுகாக்க ஏதாவது இடம் கிடக்குமா
என்று பார்க்க வேண்டும். அந்த இடத்தை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். 10-15 பேர் தரையில் உட்கார்ந்து கொண்டு எதையோ வெட்டுகிற பாவனையில் இருந்தார்கள். அருகில் சென்று பார்த்தபோது அவர்கள் கோழிகளையும் ஆடுகளையும் வெட்டி சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆட்டுத்தலைகளை கருக்கிக் கொண்டிருந்தார்கள் சிலர். ஆட்டின் தலை கருக்கிற வாசம் எங்குமா இருந்தது. கருத்த துகள்கள் உட்கார்ந்திருந்தவர்களின் தலைக்கு மேல் பறந்து கொண்டிருந்தன. ஆடு கழிவுகள் மத்தியில் அவர்கள் உட்கார்ந்து இருந்தார்கள். அப்பா வீட்டில் தலைக்கறி செய்கிற போது ஞாபகமாய் அடுப்பின் பக்கம் போய் உட்கார்ந்து தீயின் கருகுவார். கத்தியால் சுத்தம் செய்வார். இங்கே அடுப்பு பூந்துருத்தியாக இருந்தது. ஒருவர் சக்கரத்தை சுற்ற பூந்துருத்தி உலை காற்று தீயை வெளியே கொட்டி கொண்டுள்ளது. அதை எடுத்து சிலர் கழுவிக் கொண்டிருந்தனர். சீக்கிரம் ஆட்டுத்தலைகள் கருகி தூரம் போய் விழுந்தன. அவற்றை சுரண்டி இன்னொருவர் சுத்தம் செய்தார். இன்னொரு புறத்தில் ஆட்டின் பாகங்கள் சில துண்டுகளாக அகப்பட்டு கொண்டிருந்தன. முழு கோழிகள் தோள்களை இழந்து நிர்வாணமாகிக் கொண்டிருந்தன. எல்லோரும் கழிவுகளுக்கு மத்தியில் தான் இருப்பதாக தோன்றியது. இப்போதெல்லாம் இந்த கோழி கழிவுகளை வாங்கி தின்ன வடநாட்டுக்காரர்கள் வந்துவிட்டார்கள். கோழி கழிவுகளை எடுத்து சுத்தம் செய்து மற்றும் குடல்களை சுத்தம் செய்து தனி சமையல் பாகமாக அவர்கள் ஆக்கி பழகி இருந்தார்கள். கோழிகளின் கழிவுகளை சிக்கனம் கருதி வடமாநில தொழிலாளர்கள் ஊரில் வாங்குவதை கவனித்திருக்கிறான். அப்படி இந்த ஊரில் கூட வடநாட்டு தொழிலாளர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு இது உணவாக காத்திருப்பதாக நினைத்தான். அவர்கள் இந்த ஊர்களிலும் நிறைய இருக்கிறார்கள். இங்கே கிடா வெட்ட சமையல் செய்ய இடம் வாடகைக்கு தரப்படும் என்ற பலகை வெளிச்சம் போட்டு காட்டியபடி இருந்தது. அதில் 2-3 எண்கள் இருந்தன. அவன் அந்த எண்களை கைபேசியால் படம் பிடித்தான். அப்போது உள்ளே இருந்து வந்தவர், எதுக்கு படம் பிடிக்கிறாய் என்றார். நம்பர் வேண்டி இருந்தது என்றான். எந்த ஊரு? கோயம்புத்தூர் பக்கம். என்னன்னு பார்க்க வந்தேன். பார்க்குறீங்க, என்ன இருக்கு பார்க்க? இல்லை, கெடா வெட்டணும், அதான் பார்க்க வந்தேன். அதான் பார்த்துட்டு போயிட்டு ஊரில் பெரியவங்க கிட்ட சொல்லணும். அப்படியா, சரிங்க. இங்கே கெடா வெட்டி சமையல் பண்ணுறதுக்கு இடம் கிடக்குதா? அதுக்குத்தான் நான் இருக்கேன். சமையல் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த இடத்துக்கு 2000 ரூபாய் வாடகை. காலையிலிருந்து சாயங்காலம் வரை வச்சுக்கலாம். கோழி வெட்டலாம், அறுக்கலாம், ஆடு வெட்டலாம், சமையல் பண்ணலாம், சாப்பிடலாம். வசதி இருக்குது. எவ்வளவு பேர் வருவாங்க? வழக்கமாக 5 பேர் வருவாங்க. 12,000 ரூபாய். கெடா க்ளீன் பண்ண 800 ரூபாய். எப்போ வருவீங்க? ஊருக்கு போய் பெரியவங்க கிட்ட கேட்டு தான் சொல்லுவேன். சரி, உட்காருங்க. எங்கள் நம்பர் எடுத்துக்கொண்டு போங்க. அவனின் எண்ணை எழுதினான். அது அவன் வருகிற போது வாங்கிய தனியார் பேருந்தின் பயணச்சீட்டு. அதற்கு பயன் உள்ளதாக இருந்தது. அதில் 10 எண்கள் வருகிறதா என்று அந்த நிலத்துக்காரர் எண்ணி எண்ணி பார்த்தார். 2000 ரூபாய் வாடகை. ஒரு 500 ரூபாய் குறைக்கலாம். சமையல் ஆட்களுக்கு 12,000 ரூபாய். அதெல்லாம் 1000 குறைக்கலாம். அவ்வளவுதான் பண்ண முடியும். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. செலவு பெருசாக இருக்கும் இல்லை? ஆமாம், நல்ல காரியம் பண்ணுறது எல்லாம் செலவு கணக்கெல்லாம் வராது. செலவு பண்ணி தான் ஆகணும். கெடா வெட்டி பொங்க வைத்து 4 பேருக்கு சமைத்து போட்டால் அதில் வரும் புண்ணியத்துக்கு ஈடு எங்கே இருக்குது? அதுவும் அந்த முனீஸ்வரன் அருளால் எல்லா கஷ்டமும் தீர்ந்து போயிடாதா? ஆனால் செலவு தான் அதிகமாக இருக்கும். சமையல் பாத்திரங்கள், அது அந்த 12,000 ரூபாயிலே வந்துடும். உங்களுக்கு வேண்டிய சமையல் பாத்திரங்களை நீங்கள் வாங்கிக்கலாம். அவன் சுற்றிலும் பார்த்தான். பல குழுக்கள் சமையல் செய்து கொண்டிருந்தார்கள். சில பேர் பல வகையான பழைய பிளாஸ்டிக் போஸ்டர்களின் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். சீட்டாடலாமா? அதெல்லாம் பண்ண முடியாது. தண்ணி அடிக்கிறதெல்லாம் முடியாது. அது எங்கேயாவது போய் மறைவான இடத்துல பண்ணிட்டு வர வேண்டியது தான். பொதுவான இடத்துல பண்ணக்கூடாது. எப்போ கெடா வெட்டி வர்றீங்க சொல்லுங்க. நான் ஊருக்கு போய் மற்றவங்க கிட்ட பேசிட்டு சொல்கிறேன். எப்போ வருவீங்க? எத்தனை பேர்? ஒரு பஸ், 2 பஸ்ஸோ. எவ்வளவு ஆள் சேர்றாங்களோ அதை பொறுத்து. சரி, இங்கெல்லாம் வந்து பொதுவான சமையல் இல்லையா? கோயிலில் அன்னதானம் போடுவாங்க. ஒரு 50 பேருக்கு டோக்கன் கொடுப்பாங்க. 10-100 கிடா வெட்டி சுற்றிலும் சமைக்கிறார்கள்.
கோயிலில் அன்னதானம் என்றால் அதுவும் அசைவ உணவாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அந்த அன்னதான உணவு நிச்சயம் ருசியாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே அசைவ உணவு ஒரு பிடி பிடித்து வைத்தது எல்லாம் புரட்டாசி மாதம் விட்டு ருசியை ஐப்பசி தொடரலாம் என்று நினைத்தான். அந்த அன்னதானத்திற்கு எல்லாம் எப்படி போகலாம்? கோவிலுக்குள்ளே போனீங்கன்னா இடதுபுறத்தில் இருக்கும் கடைசியில். அன்னதானத்துக்கு தான் வந்தீங்களா? இல்லை, தெரிஞ்சுக்கலான்னு. இங்கே போனால் 100-200 கிடா வெட்டுவாங்க. நீங்கள் வேணால் சாப்பிடலாம், யார் வேணாலும் சாப்பிடலான்னு சொன்னாங்க. அதான் போய் பாருங்க. அவனுக்கு செருப்பு ஒரு பெரிய தடையாக இருந்தது. இதை எங்கே விட்டு விட்டு செல்வது என்பது தெரியவில்லை. எல்லா இடங்களிலும் செருப்புகள் குவிந்திருந்தன என்னும்படி அவன் கண்களில் பட்டது. இந்த செருப்புகளை எல்லாம் தாண்டி அவன் செருப்பை பாதுகாப்பது கஷ்டமான வேலை. 699 ரூபாய்க்கு வாங்கியது. இடதுபுறம் சென்றபோது கோயிலின் இன்னொரு வாசல் வந்துவிட்டது. செருப்பை பாதுகாக்க வேண்டும் என்பதால் அவன் செருப்புடனே நடந்தான். எங்கு பார்த்தாலும் செருப்புகள். அவற்றுள் தன் செருப்பை மறுபடியும் தேடுவது சிரமமாகும் என்பதை மனதில் கொண்டு தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தான். அதனால் காலில் இருப்பதே பாதுகாப்பு என்று நினைத்தான். அறுக்கப்படுவதற்காக கட்டப்பட்ட கோழிகள் கரகரப்பு சத்தத்துடன் வழிகளில் வெறிக்க கால்களை உதறியபடி இருந்தன. கயிறுகள் கால்களை நகர முடியாமல் செய்தன. பல வகை கம்பிக்கூட்டுக்குள்ளும் இருந்தன. எங்கு பார்த்தாலும் கழிவுகள் இருந்து கொண்டே இருந்தன. மாமிச கழிவுகளை மிதிக்காமல் செல்வது பெரிய சாகசம் என்பது போல் அவன் நடந்தான். கிணறுகளும் சமையல் பாத்திரங்களும் தனித்தனியாக தென்பட்டன. தனியாக இல்லாதபடி மனித கூட்டம் வேறு திசையை நோக்கி போய்கொண்டிருந்தது. எங்கு போய் முடியும் என்பது தெரியவில்லை. ஆனால் அவன் அந்த எல்லையை ஜாக்கிரதையாக கடந்து கொண்டிருந்தான். அப்போதுதான் அன்னதான மண்டபம் என்று தென்பட்டது. சரியான இடத்துக்குத்தான் வந்துவிட்டோம் என்று நினைத்தான். அன்னதான மண்டபத்திற்கு முன்னால் 10-15 பேர் நின்றிருந்தார்கள். பெரிய கூட்டம் இல்லை. ஆகவே வரிசையில் நிற்பது பெரியதாய் சிரமமாக இருக்காது என நினைத்தான். பெண்களின் வீறிடல் இருந்து கொண்டே இருந்தது. அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த 1 மணி என்பது இன்னும் சில நிமிடங்களில் வந்துவிடும். அதற்குள் ஆசுவாசமாய் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கலாம் என்று அவன் நினைத்தான். மதியம் 1 மணி சீக்கிரம் வந்துவிட்டது. டோக்கன் பெற்றிருந்த சில பேர் முன்பாக சென்றார்கள். அவன் முறை வந்தபோது அமர்வு முடிந்து விட்டது என்றார்கள். அவ்வளவுதானா? இல்லை, இன்னொரு 50 டோக்கன் கொடுப்போம். இன்னும் அரை மணி நேரம் காத்திருக்க வேண்டும். ஆனால் அதற்குள்ளாகவே இன்னொருவர் வந்து டோக்கன் கொடுத்து இங்கெல்லாம் சாப்பிட வாங்க என்றார். ஒரு நல்ல அசைவ உணவுக்காக அவன் நின்று கொண்டிருந்தான். அப்போதுதான் முனீஸ்வரன் ஸ்தலத்திற்கு செல்லும் வரிசையை முழுமையாக பார்த்தான். பெண்கள் கைகளில் தட்டுக்களும் பூஜை சாமானங்களும் இருந்தன. ஏதாவது ஒரு கூச்சல் இருந்து கொண்டே இருந்தது. அவையெல்லாம் பெரும்பாலும் பெண்களின் கூச்சலாக இருந்தன. சாமி வந்துவிட்டது, ஆடுகிறார்கள். அந்த கூச்சலை தவிர்த்து விட்டு அவன் தலை குனிந்து கொண்டாலும் அந்த கூச்சல் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அந்த கூச்சல் ஒருவருக்கான கூச்சல் அல்ல, பலருக்கான கூச்சல். ஒருவர் சாமி வந்து ஆடும்போது கூச்சலிடுவது அது வீழ்ந்து விட்டால் இன்னொரு வீறிடல் தொடங்குவது சாதாரணமாகியது. இந்த வீறிடலில் இருந்து தப்பிப்பது இந்த அன்னதானத்தை தவிர்க்க செய்துவிடும் என்று காதுகளில் பொதிந்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது. ஆனாலும் வேர்வை வழி முனீஸ்வரன் ஸ்தலத்திற்கு போகிற வரிசை ஒரு பக்கம் இருந்தது. இன்னொரு பக்கம் சின்ன வரிசை அன்னதான மண்டபத்திற்கு சென்று கொண்டிருந்தது. அவன் தன் முன்னால் வந்த பாத்திரத்தை எட்டி பார்த்தான். அதில் முட்டைக்கோஸ் பொரியல் இருந்தது. இன்னொருவர் கையில் இருந்த இளம் நெஞ்சு கத்திரிக்காய். அவனுக்கு பார்க்கும்போது சாப்பிட வேண்டும் என்று ஆசை வந்தது. என்ன அசைவ சமையலாக இருக்கும் என்றால் இப்படி முட்டைக்கோஸ் கத்திரிக்காய் இங்கு எதற்கு வருகின்றன? இந்த சுற்று முடிந்துவிட்டால் அசைவ உணவு என்று நினைத்தான். பிறகு சாதம் போடப்பட்டது. சாம்பார் பருப்பு ஊற்றப்பட்டுள்ளது. அப்போது அவனுக்கு வந்து அடுத்த ரவுண்ட் அசைவ உணவாகத்தான் இருக்கும் என்று உறுதியாக நம்பினான். கறிக்குழம்பு ரசம் வந்துவிட்டது. பக்கத்தில் ஒருவர் மோர் வாங்கிவிட்டார். இதற்கு பிறகு நம்பாசை இருந்தது. கடைசியில் கறி வறுவலோ வேற ஏதாவது வரும் என்று இருந்தான். ஆனால் எதுவும் இல்லை. எல்லோரும் சாப்பிட்டு கிளம்பிக் கொண்டிருந்தார்கள். அவனுக்கு யாரிடம் கேட்பது என்று தெரியவில்லை. 100 டோக்கன் முடிந்து விட்டதால் அங்கிருந்த கும்பல் எல்லாம் வடிய ஆரம்பித்தது. கை கழுவும் போது என்ன அசைவ விருந்து எல்லாம் இல்லையா
என்றான். பக்கமிருந்த நடுத்தர வயதுக்காரர் கைகளை துடைத்தபடி, கோயில் அன்னதானம் இங்கே எப்படி அசைவ விருந்து எல்லாம் வரும், வெளியே போனா போடுவாங்க என்றார். ஆஹா, உண்மை முன்பே தெரிந்திருந்தால் கோயில் சுற்றி இருக்கும் இடங்களுக்கு போயிருக்கலாம், அசைவ உணவு சாப்பிட்டிருக்கலாம். இப்போது கூட அவருடைய வயிறு 1/3 காலியாகத்தான் இருந்தது. சைவ உணவு என்றாலும் கட்டுப்படுத்தி கொண்டான். நல்லது என்று பட்டது. வெளியில் போய் ஏதாவது சாப்பிட வேண்டும் என்று நினைத்து காலியாக வைத்து கொண்டது கூட நல்லது. அடுத்த சுற்றாய் அசைவ உணவு எங்கே கிடைக்கிறது என்று பார்க்க வேண்டும். பல கல்யாண மண்டபங்கள் இருந்தன, பல உணவு கூடங்கள் இருந்தன. அவற்றையெல்லாம் கடந்து அவன் போனான். எல்லாவற்றிலும் குறிப்பிடப்பட்ட சில பேர் இருந்தார்கள். சில இடங்களில் அவனும் நின்று பார்த்தான். யாராவது கூப்பிடுவார்களா அல்லது உள்ளே போகலாமா என்று யோசித்தான். அப்படியெல்லாம் போனால் விட்டு விடுவார்களா? கேவலமாகி விடும் என்று அவன் மெல்ல நடந்து கொண்டே இருந்தான். வாய்விட்டு கேட்கலாம் என்று நினைத்தான். ஆனால் வருகிறவர்கள் வணக்கத்தை பெற்றுக்கொண்டு சாப்பிடும் இடங்களுக்கு சென்று கொண்டு இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் நல்ல வரவேற்புதான். ஆனால் இதெல்லாம் ஒரு அழைப்பால் தான் இருக்க வேண்டும், இல்லையென்றால் இப்படி அனுமதிக்க மாட்டார்கள். ஆனாலும் யாரும் போய் சாப்பிடலாம், அசைவ உணவு கிடைக்கும் என்று சொல்வதெல்லாம் என்ன ஆனது என்று தெரியவில்லை. அவனைப் போலவே சிலர் பார்வையில் ஏக்கத்துடன் சென்று கொண்டிருந்தார்கள். அவன் இப்படித்தான் போன மாதம் பெங்களூர் சாய்பாபா மருத்துவமனை சென்றிருந்தான். அவனுடைய நண்பன் ஒருவர் இதய நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தார். அங்கு எல்லோரும் இலவசமாக சிகிச்சை என்று அவரை அழைத்து கொண்டு போயிருந்தனர். அவருக்கு வயது 85. அவரை அழைத்து கொண்டு போவது, பேருந்து ஏறுவது, தொடர்வண்டியில் ஏறுவது இதெல்லாம் சிரமமாகத்தான் இருந்தது. பெங்களூர் மெட்ரோ ரயிலில் பயணிப்பது மட்டுமே அப்போது சுவாரஸ்யமாக இருந்தது. கிருஷ்ணராஜா சாகர் இணையத்தில் இறங்கி வீதிகளை கடந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு சென்று இருந்தான். அப்போது கூட வந்து இருந்த நண்பர்கள் நடப்பதற்கு சிரமப்பட்டனர். மூச்சிறைப்பு ஏற்பட்டது. ஆட்டோவிற்கு 400 ரூபாய் குறைவாக யாரும் கேட்கவில்லை. சாய்பாபா மருத்துவமனைக்கு 10 மணிக்கு சென்றான். ஆனால் அங்கே மருத்துவமனை உள்ளே விடவும் மறுத்தார்கள். அங்கிருந்த பலகையில் ஒரு எண் இருந்தது. அந்த எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள், அந்த எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கன்னடத்திலும் இந்தியிலும் திரும்ப திரும்ப சொன்னார்கள். அட்மிஷன் எல்லாம் கிடைக்காதா? அதெல்லாம் கிடைக்காது, நாளாகும், தகவல் வரும். போன உடனே அட்மிஷன் பண்ணிக்குவாங்கன்னு சொன்னாங்க. அந்த டோக்கன் முறையெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஃபோனில் பதிவு பண்ணுங்க, உங்களுக்கு தகவல் வரும், போங்க. திரும்ப திரும்ப இதே வார்த்தைகள் கேட்டான். ஆகவே அந்தந்த எண்ணை குறித்து கொண்டு அந்த எண்ணில் பதிவு செய்தான். திரும்ப திரும்ப பதிவு செய்யப்பட்ட குரல்கள்தான் கேட்டன. நண்பர், நாம் காத்திருந்து இங்கே அறை போட்டு தங்கி என்ன பிரயோஜனம்? ஊருக்கு போய்விட வேண்டும், பின்னர் தகவல் தருவார்கள் என்று சொல்கிறார்களே என்று சொன்னார். அவர் மனதில் செலவு ஆவது ஓடிக்கொண்டிருந்தது. அந்த மருத்துவ செலவுக்காக அவர் பல நண்பர்களிடம் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வாங்கித்தான் வந்திருக்கிறார். கொஞ்ச நேரத்தில் அங்கிருந்து கிளம்பலாம் என்ற தீர்மானத்தை அவர் சொல்லியிருந்தார். சாய்பாபா மருத்துவமனைக்கு போனால் எல்லாம் இலவசம், சிகிச்சை இலவசம், உடனே எடுத்துக்கொள்வார்கள் என்று சொல்லியிருந்தார்கள். அப்படித்தான் இப்போது பாண்டி கோயில் வந்தால் எங்கு போனாலும் அசைவ உணவு கிடைக்கும், சாப்பிடலாம் என்று சொல்லியிருந்ததும் ஞாபகம் வந்தது. சாப்பாடு எங்கே கிடைக்கும் என்று அவனை கேட்ட ஓரிருவர் பசியுடன் இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் அவன் எதிரில் தென்பட்ட திருமண மண்டபங்களை காட்டினார்கள். ஆகவே அவர்கள் அங்கு போய் கேட்பதும் ஏமாற்றமாய் நகர்ந்து போவதும் தெரிந்தது. ஆனால் இதெல்லாம் தாண்டி அசைவம் சாப்பிடாமல் போய்விட முடியுமா என்பது மனதில் வந்தது. ஏதாவது ஓட்டலுக்கு புகுந்து தான் சாப்பிட்டாக வேண்டும். இந்த புரட்டாசி மாத அசைவை தவிர்க்க முடியாது. ஆனால் எங்கு ஹோட்டல் என்பது தென்படவில்லை. தூரத்தில் தெரிந்த பசுமையான மரங்களும் இந்த வெயில் நேரத்தில் கொஞ்சம் ஆசுவாசம் படுத்தும் என்று நினைத்தான். கொஞ்சம் நகர்ந்தபோது பார் என்று இடப்பக்கத்தில் பெரிய போர்டு அவனின் கண்களில் பட்டு இன்னும் ஆசுவாசத்தை கொண்டு வந்தது. சரிதான், செலவு செய்து அசைவ உணவை சாப்பிட்டு புரட்டாசி மாத கணக்கை தீர்த்து கொள்ள வேண்டியதுதான் என்று நகர்ந்தான். அப்போதுதான் அது அரசு மதுபான கடை இல்ல, தனியார் மதுபான கடை
ஏதோ கிளாப் என்று போட்டிருந்தது தெரிகிறது. அவர் கைக்கு வந்த பீர் சில்லென்று இல்லாமல் சாதாரணமாக இருந்தது. ரொம்ப கூட்டம். இந்த ஆறிப்போன பீரிங்க குடிப்பதற்காக இவ்வளவு தூரம் வர வேண்டுமா? இன்னும் ஆறிப்போன கோழிக்கறி சாப்பிடத்தான் வந்திருக்கிறோமா என்பது அவனுக்கு வருத்தமாக இருந்தது. அவர் எதிரில் வந்து உட்கார்ந்தவர் ஒரு தண்ணி டம்ளர் ஐஸ் கியூப்புகள் வைத்திருந்தார். அவன் அதிலிருந்து 2 எடுத்துக்கொண்டு பீர் பாட்டிலில் போட முயற்சி செய்தான். அது பாட்டிலுக்குள் செல்லாமல் அதன் முகப்பில் இருந்தது. உள்ளங்கையில் குத்தி சிறு துகள்கள் ஆக்க ஆசைப்பட்டான். ஆனால் அவை அவள் கைகளுக்குள் அகப்படாமல் தப்பித்து வெளியே போய் விழுந்தன. உங்களை எங்கேயோ பார்த்திருக்கிறேன். தேடிக்கொண்டிருந்தேன் மனைவியுடன். நீங்களும் அலைஞ்சிங்க. இதெல்லாம் நான் ஒன்றும் அலையலையே, வேடிக்கை பார்த்தேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை இல்லை, அலைஞ்சு பார்த்தோம், யாரும் வான்னு கூப்பிடல. அப்படி பொதுவாக போட ஆள் இல்லை. ஆமாம், அப்போ நீங்களும் சாப்பிடலையோ? மனைவி: அவங்களும் சாப்பிடலை. இப்போ அவங்க இங்கே வெளியில் வெயிட் பண்ணுறாங்க. இளநீ குடித்தாங்க, 80 ரூபா வாங்கிட்டான். அவங்களுக்கு இளநீ, உங்களுக்கு பீர். ஆமாம். அப்புறம் சாப்பாட்டுக்கு இடம் தேடணும். பக்கத்தில் ஹோட்டல் ஒன்று காணோம். 10-100 கடா வெட்டுற இடத்துல ஹோட்டல் இருக்குமா? சரி, நான் தனியாக போய் குடிக்கிறேன். ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன். அசைவம் கிடைக்காதனாலையா? அப்போது அங்கு வந்த சர்வரிடம் கொஞ்சம் ஐஸ் கியூப் வேண்டும் என்றான். வேற என்ன வேணும்? சிக்கன் மசாலா, பிரைட் ஐட்டம் வேண்டாமா? வேண்டாம், இது போதும். சின்ன சின்னதாய் ஐஸ் கூப்புகளை எடுத்து அவன் பாட்டில்களில் போட்டு பாதி தீர்ந்திருந்த பீர் பாட்டிலை குளுமையாக்கி கொண்டான். அப்படி குளிர்ந்த பீர் குடிப்பது அவனுக்கு மிக பிடித்திருந்தது. சிக்கன் அளவு அதிகமாகத்தான் இருந்தது. எலும்பு அதிகமாகத்தான் தென்பட்டது. எப்படியோ ரொம்ப நாளைக்கு பிறகு கறி சாப்பிட்ற ஆசை தீர்ந்தது என்றபடி அவன் சர்வரிடம் சிகரெட் கேட்டான். என்ன சிகரெட்? எவ்வளவு ரூபாய் சிகரெட்? அதெல்லாம் தெரியாது, நாம் எப்போவாவது வாயில் வைக்கிறது உண்டு. சரி. சிகரெட்டை வாயில் வைத்து ஊதிய போது அவன் கொடுத்த வலுத்த இருமல் அவன் சாப்பிட்ட அசைவத்தை வெளியே கொண்டு வந்து விடுவது போல் இருந்தது.